அமன் ஒரு ஃபேமிலி மேன். ஆனா அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. எதையாவது சாதிக்கணும்னு நினைச்சாலே அது நடக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரிடமும் சொல்லிடுவான். அடுத்த மாதம் கார் வாங்குறேன். ஆனா லோன் ரிஜெக்ட். கார் போயிடுச்சு. சொந்த வீடு கட்டப் போறேன் என்று ஊருக்கே சொல்லினான். கடைசியில் பேங்க் லோன் கிடைக்கல. புது பிசினஸ் ஆரம்பிக்கிறேன். அதுவும் நடக்கல. வெளிநாடு போறேன். விசா ரிஜெக்ட். ஒவ்வொரு தடவையும் அமன் உடைந்து போனான். ஒரு நாள் அவன் அப்பா அவனை பார்த்து சொன்னார், முன்னாடி இத திருஷ்டின்னு சொல்வாங்க. ஆனா இப்போ சைக்காலஜி என்ன சொல்றதுன்னா, ஒரு விஷயம் சாதிக்கிறதுக்கு முன்னாடியே வெளியே சொல்லிட்டா நம்ம மூளை அதை ஏற்கனவே சாதிச்ச மாதிரி ஒரு போலியான சந்தோஷம் கொடுத்துரும். அதுக்கப்புறம் உழைப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அதனால கனவுகளை அமைதியா வளர்த்து ஜெயிச்ச பிறகு உலகத்துக்கே தெரியட்டும். அந்த நாளுக்கு பிறகு அமன் மாறினான். யாரிடமும் எதுவும் சொல்லல. அமைதியா உழைத்தான். ஒரு வருடம் கழித்து அவன் வீட்டின் முன் ஒரு புதிய கார் நின்றது. இந்த தடவை அவன் வெற்றியை சொல்லல. அவன் வெற்றியே அவனை பற்றி சொல்லிச்சு.